தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாமல்லபுரத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ தாவேக தலைவர் அந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறார். 10:30க்கு தொடங்கும் அப்படின்னா இந்த கூட்டத்தினுடைய முக்கிய முடிவுகள் பொறுத்து தாவேகாவில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நிமிடத்தில் தொடங்க இருக்கிறது. அதாவது 10:30 மணிக்கு தொடங்கும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி 5 நிமிடத்திற்கு முன்பாக தற்போது விஜய் வந்திருக்கிறார். ஏற்கனவே நிர்வாகிகள் அனைவரும் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை முதலே தொடர்ந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது விசில் சின்னமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பொது சின்னமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது சின்னமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் குறித்து இன்று பேச இருக்கிறார். ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல பெரும்பாலான கட்சிகள் 2 கூட்டணிக்குள் இணைந்து விட்டார்கள். விஜய் யாரோடு கூட்டணி வைக்க போகிறார், அல்லது தனியாக நிற்க போகிறாரா என்று பல்வேறு யோகங்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்வாரா, இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போல் அந்த விசில் சின்னம், விசில் புளோவர்ஸை மையப்படுத்தி அவர் ஊழலை வெளிப்படுத்துவது தொடர்பாக, அதாவது தொடர்ந்து அந்த ஊழலுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்து வருகிறார். அதை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய விசில் சின்னத்தை அதோடு தொடர்பு படுத்தியும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இது போன்ற பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இந்த பேச்சில், அவருடைய பேச்சில், உரையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி செந்தில், கூடுதல் தகவல்களுக்காக.